வேலூரில் இந்திய ராணுவத்தில் பெண்கள் சேர்க்கை முகாம் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டரங்கில் இந்திய ராணுவத்தில் ஆட்கள் தேர்வு செய்யும் முகாம் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருந்த சுமார் 6000 பேரில் தினமும் 800 முதல் 900 பேர் வரை தேர்வுக்கு அழைக்கப்பட்டு உடற்தகுதி உள்ளிட்ட பல்வேறு கட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பெண் இராணுவ வீரர்கள் தேர்வு முகாம் இன்று தொடங்கி பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமை வேலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கொடியசைத்து ஓட்டப்பந்தயத்துடன் துவக்கி வைத்தார். இந்திய ராணுவத்தில் பணியாற்றும் ஆர்வத்துடன் திரளான பெண்கள் போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். ஆட்சியர் கூறியது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர் திட்டத்தின் கீழ் சேர்க்கை முகாம் பிப்ரவரி 5 முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த 6000 பேரில் தினமும் 800 முதல் 900 வரை பேர் தேர்வில் பங்கேற்று வருகின்றனர். இராணுவத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை பெண்கள் சேர்க்கைக்கான தேர்வு முகாம் தொடங்கியுள்ளது என்றார். எச்சரிக்கை: இராணுவத்தில் சேர விரும்புவோர் கவனத்திற்கு. இராணுவத்தில் சேர விரும்பும் மாணவியர்களுக்கு முக்கிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. கைகள், கழுத்து அல்லது உடலின் வெளிப்புற பகுதிகளில் பச்சை குத்தியிருந்தால் எந்தவித சலுகையும் இன்றி தேர்விலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இதை அறியாமல் பள்ளி பருவத்திலேயே கவர்ச்சிக்காக பச்சை குத்திக்கொண்ட பலர் அனைத்து தகுதிகளும் இருந்தும் இராணுவத்தில் சேர முடியாமல் வருத்தத்துடன் வெளியேற வேண்டிய சூழல் உருவாகிறது. இவ்வாறான காட்சிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் மனதில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவ அக்னிவீர் ராணுவ வீரர்களுக்கான அவர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்கான முகாம் நம்முடைய காட்பாடி மாவட்ட விளையாட்டு அரங்கிலே பிப்ரவரி 5 முதல் பிப்ரவரி 14 வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த விண்ணப்பித்திருப்பவர்கள், இந்திய ராணுவத்திற்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் இங்கே தினமும் 800 முதல் 900 பேர் பங்கு பெற்று இந்த இது ரெக்ரூட்மெண்ட் மிக பெரிய அளவிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்திலிருந்து வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சியும் காவல்துறையும் வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும், மாவட்ட விளையாட்டு அலுவலர் உட்பட அனைவரும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கோம். ஆமா, இன்று காலை இந்திய ராணுவத்தில் மகளிர் சேர்வதற்கான ரெக்ரூட்மெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 5 முதல் 14 வரை தொடர்ந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடைபெற்று